தமிழாரம் நேர்களுக்கு வணக்கம். இன்று 17/4/2024 பத்திரிகை செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சீர்திருத்தங்களினால் சிறந்த முன்னேற்றம், சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு, இலங்கையில் மெர்சி விடயங்கள் குறித்து வாஷிங்டனில் ஆராய்வு, கிழக்கில் பாரிய காணி கொள்ளை, சுகாதார அமைச்சின் 679 வாகனங்கள் மாயம், எதிர்க்கட்சித் தலைவர், பெருந்தோட்ட மக்களின் தேவைகள் குறித்து ஆராய்ந்த ஜனாதிபதி, ஹர்ஷ இரான் ஹபீர் தலதா எம்பக்கம் வர வேண்டும், ஐதேக பொதுச் செயலாளர் அழைப்பு, புலிகளுக்கும் ஜேவிபிக்கும் வித்தியாசங்கள் இல்லை, சாடுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் மக்களின் சுமைதாங்கும் தர்ம தேவதையாக அமைச்சர் டக்ளஸ், யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் புகழாரம், கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு தரமற்ற உணவுகள், 6 லட்சத்தை தாண்டிய சுற்றுலா பயணிகளின் வருகை, தமிழ் மக்களின் சுமைதாங்கும் தர்ம தேவதையாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாள். இதன் விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆயுத போராட்ட காலங்களிலும் சரி, ஜனநாயக வழிமுறையூடாகவும் சரி, தமிழ் மக்களின் சுமைதாங்கும் தர்ம தேவதையாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இருந்து வருகிறார் என யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஸ்ரீ சட்குணராசா தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் முன்னெடுக்கும் முயற்சிகள் தமிழ் மக்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை பயப்பனவாகவே இருந்து வந்துள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தின் 10வது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியிருக்கிறார். மேலும் அவர், இன்றுள்ள அரசியல்வாதிகளுள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வேறுபட்டவராகவே இருக்கிறார். அவர் மக்களுக்கான தேவைப்பாட்டை அறிந்து மக்களது நலன், அவர்களது எதிர்காலம், அவர்களது பொருளாதாரம் என்பன எவ்வாறு இருக்க வேண்டும் அல்லது கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பொருளாதாரத்தை எவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதிலேயே அதிக கரிசனையாக இருக்கின்றார். அந்த வகையில் தமிழ் மக்கள் எவ்வாறான ஒருவரை மிகவும் நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது தமிழ் மக்களின் கல்வித்தரம் மேலும் உயர்வடைவதற்கான பல்வேறு முயற்சிகளை எவ்வாறு தடைகள் இருந்த போதிலும் அதன் உச்சி வரை சென்று அவற்றை உடைத்து வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். இதற்கு சான்றாக கிளிநொச்சி அறிவியல் நகரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடமும் சான்று பகிர்கின்றன. அது மட்டுமல்லாது பின்தங்கிய கிராமங்களின் விளையாட்டுத்துறை, கல்வி ஆகியவற்றில் மட்டுமல்லாது அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரங்களிலும் அதிக அக்கறை செலுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. அதேவேளை அமைச்சரின் அரசியல் சாணக்கியத்தினூடாக தொழில் வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளும் எமது மக்களுக்கு கிடைத்திருக்கின்றன என சொல்லியிருக்கிறார் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர். புலிகளுக்கும் ஜேவிபிக்கும் வித்தியாசங்கள் இல்லை. இதன் விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜேவிபியால் இந்நாட்டுக்கு ஏற்பட்ட அழிவுகளை மக்கள் இன்னும் மறக்கவில்லை. எனவேதான் அவர்கள் ஜேவிபி என்ற பெயரை மறைத்து தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்திருக்கிறார். புலிகளுக்கும் ஜேவிபிக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அதோடு கருப்புப்பட்டி போராட்டம் எதிர்வரும் 19ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொழும்பில் இடம்பெறுவதுடன் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் மலையகமெங்கும் இடம்பெறவுள்ளது. அனைவரும் இணைந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒன்றிணைவோம் என்று இந்த புத்தாண்டில் உறுதி பூணுவோம். நாட்டை முன்னேற்றுவதற்கு புதிய தலைவர் தலைமையிலான குழுவும் தெரிவு செய்யப்பட வேண்டும். எனவே உத்தேச தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மக்கள் ஆதரவளிக்க வேண்டும். கட்சிகளுக்கிடையில் வாத பிரதிவாதங்களை நடத்துவதாவது ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தும் செயலாகுமானால் ஜேவிபி ஒவ்வொரு காரணிகளையும் குறிப்பிட்டு இதனை புறக்கணிக்கின்றது. பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக குறிப்பிட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ள தேசிய கடன் மறுசீரமைப்பானது சாதாரண மக்களையே பாதிப்புக்குள்ளாக்குகின்றது. எனவேதான் நாம் அதனை எதிர்க்கிறோம். இந்நிலையில் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு மேலும் காலதாமதமடையும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 2 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நிறைவடையவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைத்தவுடன் பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்போம். ஜேவிபியால் இந்நாட்டிற்கு ஏற்பட்ட அழிவுகளை மக்கள் இன்னும் மறக்கவில்லை. எனவேதான் ஜேவிபி என்ற பெயரை மறைத்து தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர்.
தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஜேவிபிக்கும் இடையில் எந்தவித வித்தியாசமும் இல்லை. தற்போது ஜேவிபி என்ற கொள்கைகளில் இருந்து விடுபட்டிருந்தாலும் அன்று பாரிய அழிவை ஏற்படுத்தியது, அழிவுகளை ஏற்படுத்திவிட்டு கனடாவிற்கு சென்று மன்னிப்பு கோருவதால் எந்த பிரயோசனமும் இல்லை என்றார். அடுத்ததாக பலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்ற பிரதான செய்திகளை பார்க்கலாம். காதலியையும் அவரது தாயையும் கொடூரமாக வெட்டிய பின் விபரீத முடிவெடுத்த இளைஞன் சர்வோதய ஸ்தாபகர் ஆரிய ரத்ன காலமானார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பெரமுன ஐதேக இணைந்து பொது சின்னத்தில் போட்டி, ரணிலுடன் இணக்கப்பாடு. தமிழரசு கட்சியின் செயற்குழு வெள்ளியன்று கூடுகின்றது. தனியாருடன் இணைந்து சேவையில் ஈடுபட முடியாது. இப்போ சபையின் வடக்கு குழுமம். ஜனாதிபதி வேட்பாளரை பெயரிடுவது மிகவும் சவால் மிக்க விடயம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த. யாழில் 2 கைதிகள் தப்பியோடிய நிலையில் மீண்டும் கைது. வெடுக்குநாரி விவகாரம் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை. யாழ் பண்டத்தரிப்பு தாளையடி பகுதியில் காதலியையும் காதலியின் தாயாரையும் கத்தியால் வெட்டிய பின் காதலன் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக இளவாலை போலீசார் தெரிவித்தனர். பனிப்புலம் பகுதியினை சேர்ந்த 36 வயதான குணதிலகம் பிரணவன் எனும் இளைஞன் பண்டத்தரிப்பு தாளையடி பகுதியை சேர்ந்த யுவதி ஒருவரை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்த நிலையில் வீட்டாரிடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று அதிகாலை வீட்டு வளவினுள் புகுந்து மலசல கூடத்தினுள் ஒளிந்திருந்த இளைஞன் அதிகாலை 5 மணியளவில் வீட்டில் உறங்கிய நிலையில் இருந்த காதலியையும் காதலியின் தாயாரையும் வெட்டிவிட்டு தப்பிச் சென்று யுவதியின் வீட்டின் அருகே உள்ள வளவொன்றினுள் மரமொன்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவரும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு இளைஞனின் சடலமும் தூக்கிட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா அடுத்த சில வாரங்களில் தீர்மானம். நீதி அமைச்சர் அதிரடி. யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வு. பாரிய யாழ்ப்பாண அபிவிருத்தி திட்டம் 2024 தொடக்கம் 2034 எனும் தொனிப்பொருளில் யாழ் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் முன்மொழியப்பட்ட திட்ட வரைவுகள் தொடர்பிலான இறுதி செய்யும் கூட்டம் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. யாழ் மாவட்ட பதில் அரச அதிபர் பிரதீபனின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்ற குறித்த கூட்டத்தில் பிரதேச செயலகங்கள் தோறும் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்களின் முன்மொழிவுகள் விரிவாக ஆராயப்பட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக இறுதி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முட்டை விலை அதிகரிப்பினால் கேக் உற்பத்தி பாதிப்பு. முட்டையின் விலை அதிகரிப்பினால் பண்டிகை காலங்களில் பேக்கரி உரிமையாளர்கள் கேக் உற்பத்தி செய்யவில்லை என பேக்கரி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பெரிய அளவிலான பேக்கரிகளின் உரிமையாளர்களே சுமார் 25% அளவில் கேக் உற்பத்திகளை மேற்கொண்டதாக சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். தற்போது சந்தையில் முட்டையொன்றின் விலை 55 ரூபாவாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இஸ்ரேல் விமான சேவை மீண்டும் ஆரம்பம். 485 பேரின் ஓய்வூதியம் தற்காலிகமாக இடைநிறுத்தம். அடுத்ததாக உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்திகளாக போர் பதற்றத்தின் மத்தியிலும் இலங்கை வருகிறார் ஈரான் அதிபர் ரைசி. யுவதிக்கும் அவரது தாயாருக்கும் இளவாலையில் கத்திக்குத்து. விஷப்பூச்சி கடித்ததில் நபரொருவர் உயிரிழப்பு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித தேவரபெரும மின்தாக்கியதில் பலி. இந்திய தேர்தல் வரலாற்றில் வாக்களிக்கும் ஈழத்து பெண். வெடுக்குநாரிமலை அட்டூழியம் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை. பயணத்திசை மாற்றினால் நாடு பாதாளத்துக்கு செல்லும், அச்சமூட்டுகிறார் வஜிர. நாடு தற்போது பயணிக்கும் பாதையை மாற்ற முற்பட்டால் மிக பெரும் நெருக்கடி நிலை உருவாகக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன. அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் எவரும் பட்டினியால் வாழக்கூடிய சூழ்நிலையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உருவாக்குவார்.
மக்களின் அமோக ஆணையுடன் அவரிடம் இருக்கும் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும். தற்போது பயணிக்கும் பாதையை மாற்ற முற்பட்டால் அழுத்தங்கள், நெருக்கடிகள் ஏற்படும். தனியொரு ஆளாக முழு நாட்டையும் பாதுகாக்கக்கூடிய ஆளுமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு உள்ளது என்றார். போதை பாவனைக்காக திருட்டு, குருநகரில் சந்தேக நபர் கைது. குருநகரில் போதைப்பொருள் பாவனைக்காக திருட்டில் ஈடுபட்டவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட மூத்த போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் விசாந்த தலைமையிலான போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குருநகரில் கடந்த வாரம் 20 இடங்களில் 90,000 பணத்தையும் 5.5 பவுன் பெறுமதியான நகைகளையும் திருடிச் சென்ற 23 வயதான சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் பாவனைக்காகவே தான் திருடினேன் என சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார் என தெரிவித்த போலீசார், நகை மற்றும் பணம் என்பன மீட்கப்பட்ட பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். ரயில் சேவைகள் ரத்து. சாரதி மற்றும் கட்டுப்பாடாளர்கள் பணிக்கு திரும்பாமையால் நேற்று 6 அலுவலக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கரையோர மற்றும் பிரதான மார்க்கத்தில் இயங்கும் அலுவலக ரயில் சேவைகளை ரத்து செய்யப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பரப்புரைக்கு வாகன உரிமம் தருக எம்பிக்கள் கோரிக்கை. அதாவது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வரிச்சலுகை வாகன அனுமதி பத்திரத்தை வழங்க முடியாத பட்சத்தில் குறைந்த பெறுமதியான வாகனத்துக்காக அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மஹிந்த ஜாபா அபேவர்தனவிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தப்பியோடிய கைதிகள் 30 நிமிடங்களில் கைது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்திற்கு வழக்கு ஒன்றுக்காக கொண்டு செல்லப்பட்ட 2 கைதிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் அவர்கள் 30 நிமிடங்களுக்குள் போலீசாரால் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருட்டு சம்பவம் ஒன்றில் 1 வருட சிறை தண்டனை பெற்ற கைதியும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மற்றொரு கைதியும் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் அவர்களுக்கு இருந்த புரிதொரு வழக்கிற்காக கொண்டு செல்லப்பட்ட போதே தப்பியோடியுள்ளனர். விரைந்து செயல்பட்ட சாவகச்சேரி போலீசார் 30 நிமிடங்களுக்குள் கைதிகளை மீண்டும் கைது செய்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தினர். தப்பியோடிய குற்றத்திற்காக குறித்த 2 கைதிகளுக்கும் தலா 6 மாத சாதாரண சிறை தண்டனையும் தலா 1,500 ரூபாய் தண்டப்பணமும் விதித்து நீதவான் ஏ. ஜூட்சன் உத்தரவிட்டார். தண்டப்பணம் செலுத்த தவறும் பட்சத்தில் மேலதிகமாக 1 மாத காலம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என நீதவான் மேலும் உத்தரவிட்டுள்ளார். சிட்னி தேவாலய தாக்குதல் பயங்கரவாத தாக்குதலே, அந்நாட்டு போலீசார் தெரிவிப்பு. பாக் செல்கிறார் ஈரான் ஜனாதிபதி. இத்துடன் இன்றைய பத்திரிகை செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.